வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம எல்லாருடைய சமையலறையிலயும் சளி காய்ச்சல விரட்டி அடிக்கிற ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஆன்டிவைரஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது நம்ம பூண்டுதான். ஆனா அதோட முழு சக்தியும் நம்ம சரியாதான் பயன்படுத்துறோமா? வாங்க அந்த ரகசியத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். உண்மைய சொல்லணும்னா இது என் சொந்த அனுபவம். சின்ன வயசுல எனக்கு சளி பிடிச்சாலே போதும், எங்க பாட்டி விமலா உடனே ரசத்துல பூண்ட நல்லா நசுக்கி போடுவாங்க. நான் அது ஏதோ ஒரு சாதாரண வீட்டு வைத்தியம், கிராமத்து பழக்கம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு சின்ன பழக்கத்துக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய அறிவியல் இருக்குன்னு தெரிஞ்சப்போ நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன். சரி வாங்க, முதல்ல பூண்டு எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கை பாதுகாவலனா, ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி வேலை செய்துன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இது ஒரு நல்ல உதாரணம். நம்ம கம்ப்யூட்டரை வைரஸ்ல இருந்து காப்பாத்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்ப நோய் உண்டாக்குற கிருமிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிவைரஸ் தான் பூண்டு. சரி, அப்படி என்ன ஒரு மேஜிக் சக்தி இந்த பூண்டுக்குள்ள இருக்கு? வாங்க அதோட ரகசியத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு முழு பூண்டு பல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அமைதியா எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லாம ஒரு மாதிரி செயலற்றுதான் இருக்கும். ஆனா எப்போ அதை நாம நசுக்கிறோமோ அல்லது சின்ன சின்னதா வெட்டுறோமோ அப்போதான் அதோட உண்மையான மேஜிக்கே தொடங்குது. அந்த நெடியான சக்தி வாய்ந்த வாசனை வருது இல்லையா, அப்போதான் அதோட மருத்துவ குணமும் வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த மேஜிக்க உருவாக்குற அந்த ஹீரோ இருக்கானே, அவன் பேரு தான் அலிசின். இதுதான் பூண்டோட உண்மையான சக்தி. இது ஒரு இயற்கையான ஆன்டி மைக்ரோபியல், அதாவது நம்ம உடம்புக்குள்ள வர்ற கெட்ட பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சேன்னு எல்லா எதிரிகளையும் தேடி பிடிச்சு அழிக்கிற ஒரு பவர்ஃபுல் கிருமிநாசினி இது. இப்போ ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் ஒரு பெரிய ராணுவ படையே இருக்கு. அந்த ராணுவ வீரர்கள் வேற யாரும் இல்ல, நம்ம வெள்ளை ரத்த அணுக்கள் தான். அவங்களோட ஒரே வேலை வெளியிலிருந்து உடம்புக்குள்ள நுழையிற கிருமிகளை எதிர்த்து போராடி நம்மள பாதுகாக்கிறது தான். 24/7 அவங்க ரோந்து பணியில தான் இருப்பாங்க. இப்ப இந்த அல்லிசன் என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளோட இந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும், ஒரு பூஸ்டர் மாதிரி. இதனால என்னாகும்னா, சாதாரணமா ஒரு சளிய குணப்படுத்த 5 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பூண்டு சாப்பிடும்போது நம்ம ராணுவம் ரொம்ப வேகமா பவர்ஃபுல்லா சண்டை போட்டு 2 நாள்ல அந்த கிருமிகளை விரட்டி அடிச்சிடும். இப்போதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பூண்டோட முழு சக்தியும் வெளியில கொண்டு வரணும்னா ஒரு சிம்பிளான 10 நிமிட விதிய நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பூண்டோட மருத்துவ குணத்துக்காக அதை சாப்பாட்டுல சேர்க்கிறோம். ஆனா நம்மள பல பேர் அதை சமைக்கிற முதல் நொடியிலேயே அதோட எல்லா சக்தியையும் தெரியாமலே அழிச்சிடுறோமோ? இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு. பூண்ட நறுக்கியோ இல்ல நசுக்கியோ அடுத்த செகண்டே கொதிக்கிற எண்ணெயிலயோ குழம்புலயோ போட்டுடுவோம். அப்படி செய்யும்போது அந்த ஆலிசின் முழுசா உருவாகிறதுக்கு முன்னாடியே அதிக வெப்பத்தால அது அழிஞ்சு போயிடும். கடைசியில நமக்கு பூண்டோட சுவை மட்டும்தான் கிடைக்கும், அதோட மருத்துவ குணம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதுக்கு ஒரு எளிய தீர்வு இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். முதல்ல பூண்டை நசுக்குங்க அல்லது பொடியா நறுக்குங்க. 2வது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் காத்துருங்க. 3வது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அத உங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க. அந்த 10 நிமிஷம் காத்திருப்பு நேரத்துல தான் பூண்டுல இருக்கிற 2 வேதிப்பொருட்கள் காத்தோட வினை புரிஞ்சு அந்த சக்தி வாய்ந்த அல்லிசின் உருவாகுது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நிமிடங்கள். இதுதான் அந்த மேஜிக் நடக்க தேவையான குறைந்தபட்ச நேரம். இந்த 10 நிமிஷத்துல உருவாகிற அல்லிசின் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கும். ஏன் காத்திருக்கணும் கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு காத்தும் கொஞ்சம் நேரமும் தேவை. அப்படி நாம காத்திருக்கும்போது உருவாகிற அல்லிசின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நீங்க அது சூடான எண்ணெயில போட்டா கூட அதோட மருத்துவ குணம் சீக்கிரம் அழியாது. உங்களுக்கு வயிற்றுப்புண் மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா, காலையில ஒரு சின்ன பல் பூண்டை நசுக்கி பச்சையா சாப்பிடுறது இன்னும் பல மடங்கு நன்மைகளை தரும். இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சு உங்க சமையலறையே நீங்க ஒரு சின்ன இயற்கை மருந்தகமாவே மாத்த முடியும். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு எளிய விதிய பயன்படுத்தி ஒரு சாதாரண பூண்ட எப்படி ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை ஆன்டிபயோட்டிக்கா மாத்துறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இனிமேல் சளி காய்ச்சல் சீசன்ல பயப்பட தேவையில்ல. சரி, நீங்க உங்க வீட்ல சளி புடிச்சா பூண்டை எப்படி பயன்படுத்துவீங்க? பச்சையா சாப்பிடுவீங்களா இல்ல இந்த மாதிரி ரசத்துல போட்டு சாப்பிடுவீங்களா? உங்க அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.